யாழ்ப்பாண முறையில் பூசணிக்காய் பால் கறி செய்வோம் வாங்க. முதல்ல பூசணிக்காயை துண்டு துண்டாக வெட்டி கழுவி சேர்த்துக்கோங்க. அதில் 2 பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் மாசி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 3 பீஸ் ரம்பை இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிக்கோங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு பாருங்கள், நல்லா வெந்திக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்வோம். கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பூசணிக்காய் பால் கறி ரெடி. இந்த கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி டிஷ் டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.